நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இன்னைக்கு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போன்று நெசவாளர்களுக்கும் ஒரு தனி பட்ஜெட்டை போட வேண்டும். அட்லீஸ்ட் அது ஒரு மினி பட்ஜெட்டை போடுங்க. இதெல்லாம் அவசியமானது. மீனவர் சமுதாயத்தை முழுமையாக ஏமாற்றி விட்டார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதிமுகவில் வட தமிழ்நாட்டில் 4 மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். திமுக எத்தனை? 0. ஒன்று கூட கொடுக்கல. இதான் சமூக நீதி. அவர் சொல்றார், ஆட்சிக்கு வந்தவுடன் சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துவோம். அது சாதி வாரிலாம் பேரை விட்டுடுங்க, நீ சமூக நீதி கணக்கெடுப்பு. எல்லா சமூகங்களுக்கும் கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமூகத்துக்கு பின்தங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சலுகைகள், ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, அரசு திட்டங்கள், அரசு நல பணிகள் எல்லாமே கொடுத்து ஒட்டுமொத்தம் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றுகின்ற திட்டங்களை வைத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால தான் நான் சொல்கின்றேன், ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. அவருக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாது. அவங்க அப்பா தெரிஞ்சது. இவருக்கு ஒன்லி வியாபாரம், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், கொள்ளடிக்கிறது மட்டும்தான் அவரும் அவர் கூட்டாளிகளோ தொழிலா வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் நான் கேட்கின்றேன், இந்த சேலம் மாவட்டத்தில் இங்கே பனமரத்துப்பட்டி ஏரி இருக்கு. நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் இன்னும் 2 வாரத்தில் இந்த பனமரத்துப்பட்டி ஏரியில் அது ஒரு டிஎம்சி கொள்ளளவு. அந்த ஏரியில் சரபங்கா நதியில் வர தண்ணியும் திருமணிமுத்தாறு வர தண்ணியும் அந்த பனமரத்துப்பட்டி ஏரியில் திருப்பி அந்த தண்ணி அங்கே தேக்கி வச்சு சேலம் மாநகரத்துக்கு ஆண்டு முழுவதும் நல்ல சுவையான தண்ணி, தெளிவான தண்ணி, தூய்மையான தண்ணி வழங்கலாம். அந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த தேர்தல் மிக மிக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும். பட்டியலின மக்களுக்காக ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு துரும்பை செஞ்சிருக்கிறாரா? அவங்க கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள், அவருக்கு அங்கே என்ன மரியாதை கிடைச்சது? எந்த மரியாதையும் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின காரணமே திமுகவை எதிர்த்து தான். ஆனால் அப்படி அந்த கூட்டணிக்கு சென்று பிரேமலதா அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் பிரேமலதா அந்த அம்மா நமக்கு தான் வேலை செய்கிறாங்க, நம்ம கூட்டணிக்கு தான் வேலை செய்கிறாங்க. அது சந்தேகமாக வேண்டாம். எல்லாம் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? என்ன தினம் கஞ்சா அடிக்கிறானுங்க, தினம் சாராயம் வைக்கிறாங்க, தினம் கள்ள சாராயம் சாப்பிட்றாங்க, தினம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க, தினம் குழந்தைகளை கொள்ளடிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றியே தீருவோம். நாங்களும் அதான் சொல்கிறோம்.